வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, நாம ஜில்லுன்னு எத சாப்பிடலாம் அப்படின்னு தேடி தேடி போய் சாப்பிடுவோம். முக்கியமா இந்த கிராமத்துல இருக்கிறவங்க, பாம்னு சொல்லி ஐஸ் வண்டி வரும் பார்த்தீங்களா? அவங்க முன்னால தமிழ் ஆளுகள் இருந்தாங்க. ஒரு பகுதியில ஐஸ் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் எல்லா பகுதிக்கும் ஐஸ் விற்பனையாகும். இப்படிதான் நாம பார்த்து வளர்ந்துருப்போம். நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு பலதரப்பட்ட ஹிந்திக்காரங்க என்ன பண்றாங்க, ஐஸ் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் 50லயும் வராங்க, சைக்கிள்லயும் வராங்க. பார்த்தா ரொம்ப பாவமா இருக்காங்க. ஆனா, அவங்க அந்த பைசாவ சம்பாதிச்சு அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்காக வராங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஹிந்திக்காரங்கள நம்பலாம்ப்பா, தமிழாளுங்கள நம்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தையும் உருவாக்கிட்டதுனால, இந்த ஹிந்திக்காரங்க ஊருக்குள்ள வராங்க அப்படிங்கல பொழச்சுட்டு போகட்டும் பாவம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அவங்க தான் கூப்பிட்டு, "என்ன? எங்கேருந்து வர? இது எங்க ரெடி பண்ற?" அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ஆனா, அவங்க அத்தன பேருமே கண்டுக்கிறது கிடையாது. அவங்க பாவம் பொழச்சுட்டு போகட்டும். ஆனா, நம்ம பிள்ளைங்க ரொம்ப பாவங்க. எத செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஊருக்குள்ள ஐஸ் வண்டி வந்ததுன்னா நிறுத்தி விசாரிங்க. அது பெரிய ஆளுங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு இல்ல. யார் வேணாலும் விசாரிக்கலாம். எங்க உன் கம்பெனி இருக்குன்னு கேட்கலாம். அவன் அட்ரஸ் வாங்கலாம். தயவு செய்து சொல்றேன், இது விளையாட்டான செய்தி இல்ல. ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து ஒரு தகவல் வந்த காரணத்தினால தான் இத நான் உடனே உங்களுக்கு கொண்டு வந்து ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.